தைரியத்தை பத்தி ஒரு செம கதை இருக்கு. வாங்க மதுரைக்குள்ள போலாம். மதுரை பாண்டிய மன்னனுக்கு ஒரு வினோதமான சந்தேகம் வந்தது. அது என்ன தெரியுமா? சரியா பதில் சொன்னா பரிசு 1000 பொற்காசுகள். தருமீன ஒரு ஏழை புலவர் அந்த பரிசுக்காக சிவன்கிட்டயே வேண்டிக்கிட்டார். என்ன ஆச்சரியம்னா, சிவனே ஒரு கவிதையை கொடுத்து உதவினார். தருமி பரிசு வாங்க போறப்போ ஒருத்தர் தடுத்தார். யார் அது? அது தலைமை புலவர் நக்கீரர். இந்த பாட்டுல ஒரு தப்பு இருக்குன்னு சொன்னாரு. இப்ப பாருங்க, ஒரு பக்கம் தெய்வீக பாடல், இன்னொரு பக்கம் மனிதனோட பகுத்தறிவு. திடீர்னு சிவனே ஒரு புலவர் வேஷத்துல சபைக்குள்ள வந்தார், தன்னோட கவிதைக்காக வாதாட. அப்போ நீங்க வணங்குற தேவியோட கூந்தலுக்கு மட்டும் மனம் உண்டான்னு கேட்டார். நக்கீரர் கொஞ்சம் கூட அசரல, இல்லேன்னு உறுதியா பதில் சொன்னார். சிவன் அடுத்த கட்டத்துக்கு போனார். என் மனைவி பார்வதியோட கூந்தலுக்கு கூடவா? நக்கீரர் அப்பவும் அசரவே இல்ல. பிரபஞ்சத்தின் அன்னைக்கே ஆனாலும் இல்லை என்றார். கோபத்தோட உச்சத்துக்கு போன சிவன் தன்னோட நெற்றி கண்ண லேசா திறந்தார். அந்த சூடு நக்கீரரை பொசுக்க ஆரம்பிச்சது. உடம்பெல்லாம் எரியுது. உடல் எரிஞ்சாலும் அவரோட குரல் ஓங்கி ஒலிச்சது. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. அவரை எதிர்த்தது கடவுளே ஆனாலும் உண்மைதான் முக்கியம்னு நின்னார். அந்த வெப்பத்தை தாங்க முடியாம பக்கத்துல இருந்த பொற்றாமரை குளத்துல விழுந்தார். நக்கீரரோட நேர்மைய பார்த்து சிவனே மனமிறங்கி அவரை காப்பாத்தி ஆசீர்வதிச்சார். அதனாலதான் நக்கீரர் உண்மைக்கான தைரியம், நேர்மைக்கு ஒரு அடையாளமா மாறினார். அதிகாரம் எதுவா இருந்தாலும் உண்மைய பேசுறதுதான் தமிழோட அடையாளம்னு இது காட்டுது. சரின்னு நீங்க நம்புற ஒரு விஷயத்துக்காக நீங்க எந்த எல்லை வரைக்கும் போவீங்க?